அனைவருக்கும் மாலை வணக்கம். ப்ரோடக்டட் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக அனைவரையும் மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு வருகிறேன் வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புல தொடர்ச்சி நடத்திட்டு வரோம். அதை தொடர்ச்சி இப்போ ஏபிபி சீரியஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு பல்வேறு வகுப்புகளை தொடர்ச்சி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற மைக்கேல் ஜெரால்ட் சார் ஏபிபி சார் தான் இன்னைக்கு நமக்கு வகுப்பெடுக்க வந்திருக்காரு. சார் பல்வேறு தலைப்புகளுக்கு நமக்கு வகுப்படுத்திருக்காரு. அந்த வகுப்பு தவற விட்டவங்க நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ் ஆக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 7 என்ற தலைப்புக்கு நமக்கு வகுப்பெடுக்க வந்திருக்காரு. சார் வெல்கம் சார், வகுப்புல போலாம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். வழக்கம் போல இன்னைக்கு நாம ஒரு எடுக்கக்கூடிய ஒரு குற்றவியல் சிறு சட்டம் தமிழ்நாடு ஆக்ட் எடுக்கிறேன். ரொம்ப சின்ன சட்டம் தான், ரொம்ப அவசியமான சட்டமும் கூட. இது ரிலேட்டடான கேள்விகள் கேட்பதற்கெல்லாம் வாய்ப்புள்ள ஒரு பகுதி. இப்ப கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை பொறுத்தவரையில நம்ம வழக்கம் போல நம்ம ஒரு சட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மெட்டீரியல் நமக்கு தெரியணும். அந்த அடிப்படையில இந்த சட்டம் நமக்கு 1997 ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் என்கிற பெயர்ல தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ரெகுலேஷன் ஆக்ட், இது ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் என்கிற சட்டம் உருவானது. தமிழ்நாட்டிலன்றதை விட இந்தியாவின் மைய சட்டம் இயற்றப்படுவதற்கு இந்த சட்டமும் ஒரு முன்னோடி சட்டமாக இருந்தது. ஏன்னா நமக்கு 2010 தான் சென்ட்ரல் ஆக்ட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2010 தான் உருவாகுது. அந்த சட்டம் உருவாகுவதற்கு சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்பே நாம இந்த மருத்துவ நிறுவனங்களை பதிவு செய்வது, அவைகளை நடத்துவது, அவைகளை முறைப்படுத்துவது, அவர்களை ஒழுங்குபடுத்துவது என்கிற கோணத்துல நாம ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பை நாம செஞ்சிருக்கிறோம். எப்பவுமே தமிழ்நாடு இந்திய மாநிலங்களில் ஒரு முன்னோடி மாநிலங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு இந்த மாதிரிப்பட்ட சட்டங்களுடைய உருவாக்கத்திலேயே நமக்கு தெரியும். பொதுவா இந்த சட்டம் உருவாகக்கூடிய காலகட்டத்துல கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னுடைய மஷ்ரூமிங் குரோத், அதாவது ஒரு தான் தோன்றித்தனமாக ஒரு தாறுமாறாக ஒரு வகை தொகையின்றி பல்வேறு அந்த நடைமுறைகளில் நமக்கு அதை இந்த சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தது. அவங்க உண்மையான மருத்துவரா இல்லைன்னா இந்த மருத்துவமனை அதற்குள்ள தகுதியோடு இருக்கிறதா? பொதுவாக ஒரு மருத்துவமனைன்னு சொன்னா ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருக்கணும், மருத்துவ கருவிகள் இருக்கணும், மருத்துவ உட்கட்டமைப்பு இருக்கணும், மருத்துவ சேவைகள் அதற்கு இசைந்தாற்போல் இருக்க வேண்டும். அதே போல அந்த மருத்துவம் பெறுவதற்கான அந்த மருத்துவ வசதியை பெறுவதற்கான அந்த சூழல் அந்த இடத்துல உருவாக்கி தர வேண்டும். சோ இது மாதிரி எல்லாம் இல்லாம இஷ்டம் போல ஒரு கார்ல கூட என்ன செய்யலாம், ஒரு மருத்துவமனை நடத்தலாம் என்கிற அளவுக்கு ஒரு மஷ்ரூமிங் குரோத் நமக்கு இருந்த ஒரு காலகட்டத்துலதான் அவைகளை முறைப்படுத்துவதற்கு குறிப்பாக இந்த சட்டம் இப்போதைக்கு தான் அது ஜெனரலா நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த சட்டம் வரும்போது இந்த சட்டத்தினுடைய தொடக்கத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் தான். தமிழ்நாடு தனியார் மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம். தனியார் நிறுவனங்களை முறைப்படுத்தும் சட்டமாகத்தான் இது 1997 வந்தது. அது 2010 இது மாதிரிப்பட்ட முன்னெடுப்புகளின் அடிப்படையில மைய சட்டம் உருவான பிறகு 2018 நாம இந்த சட்டத்தை மைய சட்டத்திற்கு ஏற்ப நாம அடாப்டேட் பண்ணிக்கிட்டோம். அடாப்ஷன் அண்ட் அடாப்டேஷன் இந்த வகையில நாம ஒரு 2018 அத சட்டத்தை திருத்தம் செய்து மைய சட்டத்திற்கு இசைவாக ஒரு நல்ல எல்லா பண்புகளையும் கொண்ட ஒரு சட்டமாக நாம உருவாக்கி கொண்டோம். தொடக்கத்துல இந்த சட்டம் தனியார் மருத்துவ நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்காகத்தான், அதை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு இதுல எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சட்டத்துக்கு பேர் பிரைவேட் கிளினிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கிடையாது, ரெகுலேஷன் ஆக்ட் கிடையாது. இது தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. இதுதான் இந்த சட்டத்தினுடைய தன்மை. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த
2010 நமக்கு வந்து மைய சட்டம் உருவாகிறது. அந்த மைய சட்டம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த சட்டம் வருவதற்கு முன்னால 2010 சட்டம் வருவதற்கு முன்னால நமக்கு பிரைவேட் கிளினிக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு பெட்டர் பேஷண்ட் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்புறமா வந்து அவங்க சென்ட்ரல் ஆக்ட் வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 வந்த பிறகு ஒரு யூனிஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க் நாடு முழுவதும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சீரான ஒரு வசதியை உருவாக்கிய வகையில அதை உருவாக்குறாங்க. இந்த 2010க்கு பிறகு நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த மைய சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நாம் உருவாக்கிய சட்டத்தை வந்து தகவமைத்து கொண்டோம். இந்த தகவமைத்து கொண்ட பிறகு இந்த சட்டத்தினுடைய தன்மை எப்படி மாறுதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் எதுக்கெல்லாம் ஒரு குறைந்தபட்ச தரநிலையை நிர்ணயிக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்ல, ஒரு குறைந்தபட்ச தரநிலை என்கிற ஒரு கான்செப்டை நாம வந்து ஒழுங்குபடுத்துறோம். எதுலெல்லாம் குறைந்தபட்ச தரநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வழங்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், அந்த வசதிகள் என்னென்ன மருத்துவ வசதிகள் இருக்கிறதோ அதுல ஒரு குறைந்தபட்ச தரம். அதே போல சர்வீசஸ் சேவைகள், அதுல ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டு. அதே போல வந்து ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், அவங்க மருத்துவ பணியாளர்கள், அவங்களுக்கும் மினிமம் ஸ்டாண்டர்டு. ஒரு நர்ஸ்னா எப்படி இருக்கணும், ஒரு பார்மசிஸ்ட்னா எப்படி இருக்கணும், ஒரு டாக்டர்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டை இது பண்றாங்க. அதே போல கருவிகள், எக்யூப்மெண்ட், இந்த கருவிகள்லையும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டுங்கிறத அப்ப இந்த சட்டம் வந்து இந்த மருத்துவ வசதிகள், மருத்துவ பணிகள், மருத்துவ நபர்கள், மருத்துவம் செய்கின்ற அந்த நபர்கள், அதே போல இந்த மருத்துவ கருவிகளில் ஒரு குறைந்தபட்ச தரநிலையை நிர்ணயிக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில அமைப்புகளை இது உருவாக்குகிறது. என்ன பாத்தீங்கன்னா, ரெகுலேட்டிங் பாடிஸ். அதே போல வந்து அந்த ரெகுலேட்டிங் பாடிஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஒவ்வொரு அட்வைசரி கமிட்டியா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியா இருக்கலாம், காம்பிடன்ட் அத்தாரிட்டியா இருக்கலாம், இது மாதிரிப்பட்ட சில அமைப்பை வந்து இதை உருவாக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சட்டம் எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் மெடிசின், அதாவது வந்து அலோபதி, இதுக்கு பொருந்தும். அதே போல ஆயுஷ், இப்ப ஆயுஷை பொறுத்தவரையில நமக்கு என்னதெல்லாம், ஆயுர்வேதம், யோகா அண்ட் நேச்சுரோபதி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, அப்புறமா பாத்தீங்கன்னா சித்தா, அதுக்கப்புறம் ஹோமியோபதி. இந்த இந்த ஆயுஷ்ல வரக்கூடிய அந்த எழுத்துக்களினுடைய எக்ஸ்பான்ஷன் சில நேரம் கூட நமக்கு கேட்கலாம். நம்ம அதெல்லாம் படிச்சிருப்போம், ஆயுஷ்னு படிச்சிருப்போம். நம்ம ஆயுர்வேதா, அதுல பாத்தீங்கன்னா ஒய் வந்து என்னன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி. அடுத்து அதுல இருக்கக்கூடிய யூ பாத்தீங்கன்னா யுனானி, எஸ் பாத்தீங்கன்னா சித்தா, ஹெச் பாத்தீங்கன்னா ஹோமியோபதி. அப்ப இந்த ஆயுஷ் மாடர்ன் மெடிசினுக்கு அப்ளை ஆகும், ஆயுஷுக்கு இதாகும். அதுக்கப்புறம் லேப், கிளினிக்கல் லேப்ஸ், ஆய்வகங்கள், மருத்துவ ஆய்வகங்களுக்கு இது பொருந்தும். சிங்கிள் டாக்டர் கிளினிக், ஒற்றை மருத்துவர் மருந்தகங்கள், இவைகளுக்கும் இது பொருந்தும். இது ஜெனரலா நம்ம இது ஒரு ஓவராலா பாக்குறோம். இந்த அடிப்படையில் இந்த சட்டம் எந்த இடத்த நாம வந்து ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 47, அந்த ஆர்டிகிள் 47 வந்து என்ன பாத்தீங்கன்னா, அது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருக்குது. அது வந்து இந்த 47 வந்து ஸ்டேட் வந்து அதுக்கான ஒரு மேண்டேட் கொடுத்திருப்பாங்க. ஸ்டேட் மீன்ஸ் அரசாங்கம், அது மத்திய அரசாங்கமா இருக்கலாம், மாநில அரசாங்கங்களாக கூட இருக்கலாம். அது என்னென்ன மேண்டேட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரைஸ் நியூட்ரிஷன் லெவல்ஸ், அந்த மக்களினுடைய அந்த உணவு அந்த தரத்தை வந்து உயர்த்தணும். அதே போல வந்து இம்ப்ரூவ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அண்ட் என்ஹான்ஸ் பப்ளிக் ஹெல்த், ஒரு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த பப்ளிக் ஹெல்த் வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இந்த இடத்துல நமக்கு கிடைத்த அரசை வலியுறுத்தும் அல்லது அரசை நெறிப்படுத்தும் நெறிமுறைகள்
டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் உருவானது. அப்ப இந்த ஆர்டிகல் 47 இந்த சட்டத்தோடு தொடர்புடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு ஏட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 47 நமக்கு அப்படியே மனசுல வரணும். அப்போ இந்த ஆர்டிகல் 47 அதாவது பப்ளிக் ஹெல்த்தை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ண வேண்டிய மேண்டேட் யாருக்கு இருக்குதுன்னா ஸ்டேட்டுக்கு இருக்குது. ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் உருவானது. இப்ப இந்த சட்டத்துக்கு நம்ம உள்ளாடி போயிடலாம். இந்த சட்டம் வந்து சட்டத்தினுடைய ஃப்ரேம் ஒர்க் நம்ம பார்க்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க பிரிவுகளாகத்தான் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து சாப்டர் பார்ட் இப்படி எதுவுமே கிடையாது. செக்ஷன் 1ல இருந்து 15 சட்டங்கள் எண்ணிடப்பட்டிருந்தாலும் எண்ணிக்கையில் பாத்தீங்கன்னா 2வது பிரிவும் 5வது பிரிவும் துணை அத கூடுதலாக 2A 2B 2C 2D 2E 2F வரைக்கும் அதுல 6 கூடுதல் பிரிவுகள் இருக்குது. அதே போல 5ல ABC அப்படின்னு 3 பிரிவுகள். அப்ப அந்த நமக்கு டோட்டலா 15 எண்ணிடப்பட்ட பிரிவுகள் 15. ஆனா எண்ணிக்கையில் உள்ள பிரிவுகள் வந்து மொத்தம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 24 பிரிவுகள் இருக்கிறது. இப்போ நேரடியா நம்ம ரொம்ப சின்ன சட்டம் தான். இதுல வந்து நீங்க ரொம்ப நம்ம வந்து குழம்புறதுக்கோ இல்லைன்னா இதை வந்து நம்ம எதுன்னு இதை போய் நம்ம ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே இது சொன்னது மாதிரி இந்த சட்டம் வந்து சில குறைந்தபட்ச தரநிலைகளை உருவாக்குகிறது. இந்த சட்டம் சில அமைப்புகளை ஏற்படுத்துகிறது. இந்த சட்டம் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் பொருந்துகிறது, இதுதான் இதனுடைய தன்மை. அப்ப குறைந்தபட்ச தரநிலையை பொறுத்தவரையில் மருத்துவ வசதிகள், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் சர்வீசஸ், மெடிக்கேர் ஸ்டாஃப்ஸ், அதே போல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இவைகளுக்கான மினிமம் ஸ்டாண்டர்ட். அதே போல வந்து அமைப்புகள், சில இன்ஸ்டிடியூஷனை வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நமக்கு வந்து அந்த அமைப்புகள் இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த அப்ளிகேஷன், இந்த சட்டத்தினுடைய இது யாருக்கெல்லாம் பொருந்தோம்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடிய நம்ம அலோபதி, ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதம், யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இவைகளுக்கெல்லாம் பொருந்தும். அது பார்த்துல பாத்தீங்கன்னா அந்த மெடிசினல், அந்த மெடிக்கல் ரிலேட்டடான லேப் இவர்களுக்கு பொருந்தும். அதே போல சிங்கிள் டாக்டர் கிளினிக் கூட இது பொருந்தும். அப்ப இத இந்த மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவுதான். இதுல வந்து இந்த 15 எண்ணிடப்பட்ட பிரிவுகள், இந்த 24 எண்ணிக்கையிலான பிரிவுகள்ல இருக்கக்கூடியதை நாம ரொம்ப கவனமா படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எளிமையாக புரியக்கூடிய ஒரு மேட்டர் தான். இதை பொறுத்தவரையில இந்த சட்டம் 1997ஆம் ஆண்டு நமக்கு சட்டமாக உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில நமக்கு ஆர்டினன்ஸ் எதுவும் வரல. இது ஆர்டினன்ஸா வரல, ஏற்கனவே மாநில சட்டமன்றத்துல வந்து முன்வைக்கப்பட்டது. இந்த முன்வைக்கப்பட்ட சட்டத்தை மாநில சட்டப்பேரவை ஏற்றுக்கொண்டு 14/2/1997ஆம் ஆண்டு அவருடைய இசைவை பெற்று நடைமுறைக்கு வந்தது. அப்ப இந்த சட்டம் இசைவை பெற்றதுன்னு கேட்டாலும் சரி, நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாலும் சரி, 14/2/1997. நமக்கு ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா 14ஆம் தேதியை பொறுத்தவரையில வேலண்டைன்ஸ் டே. அந்த வேலண்டைன்ஸ் டே 97 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இது வந்து நமக்கு வந்த ஒரு சட்டம். அத மனசுல வச்சுக்கோங்க. இந்த சட்டத்தினுடைய தமிழ்நாடு எண் அப்படி பாத்தீங்கன்னா 4/97. இது ஒரு டேட்டாவா இருக்கலாம். இது தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் நமக்கு வந்து இதனுடைய பரவல்ல இருக்கிறது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது 1வது பிரிவு. 2வது பிரிவை பொறுத்தவரையில அதுல ஒரு 2-3 வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன, மருத்துவ நிறுவனம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டி, தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி, மாவட்ட குழு அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ரூவ்டு மெடிக்கல் பிராக்டிஸ் அப்படின்றது என்ன, அதாவது ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ முறைன்னா என்ன, இந்த அடிப்படையில அப்புறம் அரசுனா என்ன, மாநில அளவிலான ஆலோசனை குழுனா என்ன என்பதெல்லாம் நமக்கு வந்து அதுல சொல்லி இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ஒவ்வொன்னா பாக்குறோம். மருத்துவ நிறுவனம், அதாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒப்புதல் அளிக்கப்பட்ட எனி அப்ரூவ்டு
மெடிக்கல் பிராக்டிஸ். அதாவது இதுல அப்ரூவ்டு மெடிக்கல் பிராக்டிஸ் அப்படிங்கிற அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஏல கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை விளக்கி இருக்கிறாங்க. அந்த மருத்துவ நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ முறையின்படியான ஒரு நிறுவனம். அப்ப இதுல ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல செக்ஷன் 2 சப்செக்ஷன் சில சொல்லி இருக்கிறாங்க. அதை இப்ப அப்படியே நம்ம இங்க இருந்து பின்னாடி போய் படிக்கிறத விடவும் இது கூடவே படிச்சுட்டு போயிடலாம். அந்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட அப்ரூவ்டு மெடிக்கல் பிராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கில மருத்துவமான அலோபதி, அடுத்து யோகா, அடுத்து நேச்சுரோபதி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, சித்த மருத்துவம், அதே போல யுனானி அல்லது மைய அரசால் அல்லது மாநில அரசால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிற மருத்துவ முறை. அப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் இதெல்லாம் பொறுத்தவரையில அந்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ முறை என்று சொல்லக்கூடியது அலோபதி, ஆயுஷ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு கூடவே என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, மத்திய அரசு அல்லது மாநில அரசால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிற மருத்துவ முறை. இதுலதான் பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாம் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் கவுன்சில் இருக்கிறது மாதிரி போர்டு, தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவ வாரியம் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப இந்த கை உடைஞ்சு போச்சுன்னா கை கட்டு போடுவாங்க. அந்த இது இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில எல்லாம் பாத்தீங்கன்னா வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த நம்ம பல சினிமாக்கள்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தொடு வர்மம், நோக்கு வர்மம். சில ஆளுகளை பார்த்தாலே அவன் என்ன பண்ணிடுவான், கை கால் இயலாமல் ஆகிடுவான். சில இடங்கள்ல பாயிண்ட்ல தொட்டா, அதாவது அக்கு பிரஷர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட முறைகள், இந்த வர்மம் அப்படிங்கறதெல்லாம் வர்ம ஆசான்கள் எல்லாம் இங்க அந்த கேரளாவை ஒட்டிப்புள்ள பகுதி அப்படின்றதுனால கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அவர்கள் எல்லாம் எதுல வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த போர்டு சில நேரங்கள்ல மாநில அரசினுடைய சில வாரியங்கள் அந்த பாரம்பரிய வைத்திய முறைகள் அவைகள் எல்லாத்தையும் அவங்க இது பண்ணிருப்பாங்க. அவங்களும் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர்னு போட்டிருப்பாங்க. சோ அப்ப அலோபதி மட்டும் இல்ல, ஆயுஷ் மட்டும் அல்ல, அதே போல வந்து மத்திய அரசாலோ அல்லது மாநில அரசாலோ அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிற மருத்துவ முறை எதுவுமே ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ முறை. நமக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னால வந்து மெடிக்கேர் பர்சன்ஸ், மெடிக்கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அத அந்த ஆக்டை படிக்கும் போது ஒரு நண்பர் கேட்டாப்புல, சார் அந்த பழைய இதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளால எதெல்லாம் வருமோ அந்த நபர்கள் எல்லாம் அந்த சட்டத்தின்படி பாதுகாப்புக்கு உரியவர்கள். அப்ப இந்த அவங்ககிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன், நம்ம கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எடுக்கும்போது அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதுலதான் நமக்கு என்னது, ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ முறை என்று சொல்லக்கூடியது மத்திய அரசு அல்லது மாநில அரசால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிற மருத்துவ முறை. அப்ப பிற மருத்துவ முறைங்கிறதுல வந்து அலோபதி அதர் தென் ஆயுஷ் அண்ட் அலோபதி. அப்ப அந்த அடிப்படையில நமக்கு இதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த மருத்துவ நிறுவனங்கள் அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் நம்ம சொல்றாங்க, இன்க்ளூட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பல் மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை, அப்புறமா அந்த டிஸ்பென்சரிஸ், அதே போல வந்து கவுன்சிலிங் இது செய்யக்கூடிய மருத்துவ ஆலோசனை அறை, மருத்துவமனை, அதாவது ஏதாவது ஒரு சிறப்பு மருத்துவமனையா இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது பாலிகிளினிக். பல வகை ஒரே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பல நோய்களுக்கு என்ன செய்யலாம் அங்க பார்க்கலாம், அது பாலிகிளினிக் அல்லது ஹெல்த் சென்டர். இதெல்லாம் கொண்ட, அதாவது இதுல இடத்துல ஒரு வார்த்தையை பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை சொல்லி இருந்திருப்பாங்க. இதுவும் என்ன வரும், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று அழைக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க எதாட்டும் இருக்கலாம், அது அலோபதியா இருக்கலாம், இல்லைன்னா ஆயுஷா இருக்கலாம், இல்லைன்னா ஒன்றிய அரசாலோ மாநில அரசாலோ அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பிற மருத்துவ முறையாக இருக்கலாம். எந்த பெயரால் அழைக்கப்பட்டாலும் அந்த மருத்துவ மையங்களில் அல்லது அந்த மருத்துவ ஆலோசனை அறைகளில் அல்லது அந்த மருந்தகங்களில் அல்லது அந்த நல்வாழ்வு மையங்களில் உள்நோயாளியாகவோ வெளிநோயாளியாகவோ, இப்ப வித் ஆர் வித்தவுட் சர்ஜரி அறுவை சிகிச்சை நடைமுறைகள் இருக்கலாம், இல்லைன்னா இல்லாம போகலாம். அப்படி இருந்தாலோ உடல் நோயாலோ அல்லது மனநோயால் பாதிக்கப்பட்ட ஆளா இருக்கலாம், காயமடைந்த நபரா இருக்கலாம், அல்லது உடல் பலவீனமான நிலையில சிகிச்சைக்காக ஒரு நபர் அனுமதிக்கப்பட்டுள்ள
ஒரு பப்ளிக் கேர் சென்டர், அதையும் என்ன செய்யலாம், இதுக்குள்ளால கொண்டு வரலாம். அதே போல ஆய்வகம் நாம பார்த்தோம் பாருங்க, நம்ம வந்து இதுல யார் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் மெடிசின், அலோபதி, சாரி ஆயுஷ், லேப், அதே போல அந்த சிங்கிள் டாக்டர் அந்த டிஸ்பென்சரி, இது கூட நமக்கு வரும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகம் அல்லது பிற மருத்துவ கருவிகளின் உதவியுடன் இப்ப ரேடியோ ஆக்டிவ் இது, இப்ப எக்ஸ்ரேயா இருக்கலாம், இல்லைன்னா பயாலஜிக்கல் இதுல இது இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட லேப், அதுல டயக்னோஸ் பண்ணக்கூடிய எந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அது வந்து வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், பதிவு செய்யப்பட்டிருக்கலாம், பதிவு செய்யப்படாமல் இருக்கலாம், அது வந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனமாக இருக்கலாம், இல்லைன்னா இல்லாம இருக்கலாம், ஒரு தனிநபரா இருக்கலாம், இல்லைன்னா பல நபர்கள் சேர்ந்து வச்சிருந்திருக்கலாம், அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கலாம், அல்லது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கலாம், அல்லது அந்த ஒன்றிய அரசினுடைய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கலாம், இல்லைன்னா மாநில அரசினுடைய ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கலாம், இல்லைன்னா தனியார் பிரைவேட் ட்ரஸ்ட், இல்லைன்னா ஒரு சொசைட்டி, இதன் அடிப்படையில கூட என்ன பண்ணிருக்கலாம், வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு லோக்கல் பாடி, உள்ளாட்சி அதிகார அமைப்பு, அவர்கள் வச்சிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அரசிற்கு சொந்தமாக இருக்கலாம், அரசு சொந்தமாக இல்லாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் எல்லாம் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று அழைக்கப்படும். இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்ன இருக்குன்னா, இந்த ஆர்ம்டு போர்சஸ், இந்த ஆர்ம்டு போர்சஸ் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய, கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, அல்லது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் இந்த சட்டத்திற்கு உள்படாது, இந்த மாநில சட்டத்திற்கு அவைகள் உட்படாது என்கிறது தான் நம்ம இந்த மாநில சட்டத்தினுடைய ஒரு இது. அப்ப சில நேரங்கள்ல இந்த செக்ஷன் 2 சப்செக்ஷன் ஏ கொஞ்சம் நல்லா படிக்கணும். இதுல ஒரு கேள்வி என்ன கேட்கலாம்னா, எவை இந்த சட்டத்திற்கு உட்படும், இல்லைன்னா எது உட்படாது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். அப்படின்னா இந்த சப்செக்ஷன் ஏல இருக்கக்கூடிய சப்கிளாஸ் 1 to 3 வரைக்கும் உள்ள அந்த சப்கிளாஸை நல்லா படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸப்ஷனையும் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த எக்ஸப்ஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ம்டு போர்சஸ் அப்படிங்கறது பொறுத்தவரையில இப்ப ஆயுதப்படை சட்டம், அதே போல ஏர்போர்ஸ் ஆக்ட், அதே போல நேவல் ஆக்ட், இதன்படி உருவாக்கப்பட்ட அப்படிங்கிற அடிப்படையில அதை சொல்லி இருக்கிறாங்க. சோ அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் ஏஏ, இது வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தின்ல என்னதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ, இந்த சட்டம் என்னென்னதெல்லாம் பணிக்கிறதோ, இந்த சட்டம் எதையெல்லாம் நேர்வு செய்கிறதோ, இந்த பணிகளை செய்வதற்காக, அந்த வேலைகளை செய்யறதுக்காக இருக்கலாம், அல்லது அதை வந்து என்ன செய்யலாம், அதை கண்காணிப்பதற்காக இருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சட்டத்தின்படி செல்கின்ற பணிகளை கண்காணிக்கின்ற, இல்லைன்னா அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு, இல்லைன்னா தாலுக்கு லெவல்ல, இல்லைன்னா மாவட்ட அளவுல, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட 2 மாவட்டத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம். அந்த அடிப்படையில அவர்களுக்கு ஜிஓ படியோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன்லயோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு அரசினுடைய அறிவிப்பின் அடிப்படையிலேயோ உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு நபராக கூட இருக்கலாம். இதுதான் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி. காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ரொம்ப இதுல முக்கியமான பணியை ஆற்றக்கூடிய ஒரு நபர். அப்போ இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி என்ன, அவர்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு கூட மெயின் எக்ஸாம்ல கூட இந்த கேள்விகள் கேட்கலாம். அப்போ இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். பின்னாடி வரக்கூடிய அந்த செக்ஷன்ஸ்ல நீங்க படிக்கும் போது எதெல்லாம் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியோட தொடர்புடையதோ அது அவ்வளோத்தையும் நீங்க நோட்ஸ் தனியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரிலிமினரிக்கு முதல்நிலை தேர்வுக்கும் தெரியும், முதன்மை எழுத்து தேர்வுக்கும் உங்களுக்கு பயன்படும். அப்ப தகுதி வாய்ந்த அதிகார அமைப்புன்னா இந்த சட்டத்தின்படி செய்யப்படுகின்ற பணிகளை செய்யறதுக்கு, இல்லைன்னா அது சம்பந்தமா ரிப்போர்ட் போடுறதுக்கான ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம், இல்லைன்னா ஒரு அமைப்பு, அவங்கதான் இதுல காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியை பொறுத்தவரையில இதுலயே சொல்லியிருக்கிறாங்க, செக்ஷன் 2D படி உள்ள அமைக்கப்படுகின்ற குழு அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப நம்ம செக்ஷன் 2Dக்கு நம்ம போகும்போது பாத்துக்கலாம் இந்த மாவட்ட குழுன்றது யாரு அப்படின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசு, இந்த சட்டத்தின்படி அரசு என்பது மாநில அரசு என பொருள்படும். அதனாலதான் இந்த மைய சட்டத்தின்படி அந்த
ஆர்ம்டு போர்சஸ் ஆக்ட், அந்த நேவல் ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் படி இருக்கக்கூடிய அவங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம். அப்ப இங்க அரசு என்பது மாநில அரசு தான். அப்ப நமக்கு வந்து மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது இது பொருந்தாது. அப்ப அது ரிலேட்டடாட்டு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் ஸ்மார்ட் கொஸ்டின்ஸ் அது மாதிரி கேட்டாங்கன்னா கவனமா பாத்துக்குங்க. அடுத்து ஒப்புதல் அளிக்கப்பட்ட மருத்துவ முறை, அப்ரூவ்டு மெடிக்கல் பிராக்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவமா இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆங்கில மருத்துவமா இருக்கலாம், ஆயுஷா இருக்கலாம், அல்லது ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற பிற மருத்துவமனைகளாக இருக்கலாம். அதுதான் அப்ரூவ்டு மெடிக்கல் பிராக்டிஸ். அடுத்து 2D மாநில அளவிலான ஆலோசனை குழு அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது. அது செக்ஷன் 2A படி அமைக்கப்பட்ட குழு என்ற பொருள்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்ப நாம அடுத்த செக்ஷன் 2A மாநில அளவிலான ஆலோசனை குழு, அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் லெவல் அட்வைசரி கமிட்டி. இந்த ஸ்டேட் லெவல் அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிறது வந்து இதை யார் அமைப்பாங்கன்னா மாநில அரசு தான் இதை வந்து என்ன செய்யும், ஒரு நோட்டிபிகேஷன் மூலமாக இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம பார்க்கக்கூடிய முதல் அமைப்பு ஸ்டேட் லெவல் அட்வைசரி கமிட்டி செக்ஷன் 2A. இதுல யாரெல்லாம் இதனுடைய மெம்பர்ஸ், சில நேரம் இதுல நமக்கு வந்து இது எப்படியெல்லாம் கேட்கலாம்னா, இந்த மாநில அளவிலான ஆலோசனை குழுவை யார் அமைப்பா, அதுல யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பா, இல்லைன்னா யார் அதுல இருக்க மாட்டா அப்படின்னு கூட பிரிலிமினரில கேட்கலாம். மெயின்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மாநில அளவிலான ஆலோசனை குழு என்றால் என்ன, அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் யாரெல்லாம் அதனுடைய உறுப்பினர்கள், அவர்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாநில அளவிலான ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லும் போது செக்ஷன் 2D கவர் பண்ணணும், செக்ஷன் 2A கவர் பண்ணணும். அதுல இருக்க யாரெல்லாங்கிறத ஒரு நோட் எடுத்துக்கோங்க. பின்னாடி வரக்கூடிய இடங்கள்ல எதெல்லாம் மாநில அளவிலான அந்த பணிகள் இருக்கிறதோ அது அவ்வளோத்தையும் சேர்த்துட்டோம்னா போதும், அது ஒரு நல்ல ஒரு நோட்ஸ் ஆக மாறிடும். இப்ப பாருங்க, இதுல யாரெல்லாம் மெம்பர்னு பாத்தீங்கன்னா, இந்த இது மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர், அதுதான் அவர் வந்து நமக்கு ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் அபிசியோ பிரசிடென்ட், எக்ஸ் அபிசியோ சேர்மன். இதுல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூரல் ஹெல்த் சர்வீசஸ்னுடைய அந்த டைரக்டர், அவரு தான் இதனுடைய எக்ஸ் அபிசியோ சேர்மன். அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ கல்வி இயக்குனர், இவர் வந்து டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் DMS. இவரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, இவரு அதனுடைய எக்ஸ் அபிசியோ மெம்பர். இவரு வரலாம், இல்லைன்னா இவர் டெலிகேட் பண்ணலாம் யாரையாவது. அப்ப முதல்ல இருக்கிறது வந்து டைரக்டர் ரூரல் ஹெல்த், அடுத்து பாத்தீங்கன்னா இது டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன், அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிசின் மற்றும் ஹோமியோபதி கமிஷனர். இந்தியன் மெடிசின் மற்றும் ஹோமியோபதி மெடிசினுடைய கமிஷனர், அவர் வந்து எக்ஸ் அபிசியோ மெம்பரா வருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் அந்த நோய் தடுப்பு மருந்து இயக்குனர், அவரும் எக்ஸ் அபிசியோ. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ்ல இருக்கக்கூடியவங்க, இந்த ஆயுஷ்ல இருக்கக்கூடியதுல இருந்து ஒருத்தர் வருவாரு. அந்த ஆயுஷை பொறுத்தவரையில ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்த மருத்துவம், ஹோமியோபதி, இந்த இதுல இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் கவுன்சில், அந்த இதுல மெடிக்கல் கவுன்சில்ல உள்ள அந்த ஆயுஷ் அந்த டீம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, அந்த சித்த மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுடைய அந்த ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில், அவங்கள் மூலமாட்டு ஒருத்தர் வரணும். ஆனா இதுல எப்படின்னா, அதுல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் மாறிட்டே இருப்பாரு. ஒரு தடவை ஆயுர்வேதம்னா அடுத்தால நேச்சுரோபதினா, அடுத்து யுனானின்னா, அடுத்து சித்தான்னா, அடுத்து ஹோமியோபதி, இப்படியே அவங்க ரவுண்ட்ல வரணும். அப்படி அதுல அவங்க மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரோலிங்ல வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் IMAல இருந்து ஒருத்தரை ஒரு மெம்பர் வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், அவங்க மூலமா ஒருத்தர் வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா பல் மருத்துவம், டென்டல் மெடிக்கல் கவுன்சில், அவங்கள்ல இருந்து ஒருத்தர் வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி, அவங்கள்ல இருந்து ஒரு உறுப்பினர் வரணும். இந்த மாதிரி இவங்க இவ்வளவு பேரும் தான் இதனுடைய மெம்பர்ஸ்.
இந்த மெம்பர்ஸை பொறுத்தவரையில ஒரு மெம்பருக்கு 3 ஆண்டுகள் பதவி காலம். ஆனா அந்த ஆயுஷ்ல வந்து வரக்கூடியவங்களுக்கு மட்டும் 1 வருஷம். இந்த கொஸ்டினை சில நேரங்கள்ல நம்மளை டிஸ்ட் பண்றதுக்காக செக்ஷன் 2A இருக்கக்கூடிய ஸ்டேட் அட்வைசரி கவுன்சிலுக்கு வந்து மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படிங்கறது கேட்கலாம், அதுல யார் இல்லைன்னு கேட்கலாம். அப்புறம் அவங்களுடைய பதவி காலம் எப்படின்னு கேட்டா 3 ஆண்டுகள் கேட்கலாம். ஆனா சில நேரங்கள்ல மாநில ஆலோசனை குழுவிற்கு அமர்த்தப்படுகின்ற ஆயுர்வேத துறையில் இருந்து வருகின்ற நபருக்கான பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 1 ஆண்டு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு 3 வருஷமா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும், அந்த ஓராண்டிற்கு ஒருவர் அந்த சுழற்சி முறையில அவர் வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வரக்கூடிய நேரத்துல இந்த அந்த மெம்பர்ஸ் வந்து மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. அந்த அடிப்படையில மொத்தம் 3 வருஷம் மற்றவங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க மாறிட்டே இருப்பாங்க. இதுல நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மீண்டும் பணியமர்த்தப்பட உரிமை உடையவர்களான தகுதி உடையவர்கள். அந்த கேள்வியும் வார்த்தையும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. கேள்விகள் அது மாதிரி கேட்கலாம். அப்ப செக்ஷன் 2A பொறுத்தவரையில மாநில அளவிலான ஆலோசனை குழுவினுடைய ஃபார்மேஷன், அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மீட்டிங், அந்த ஆலோசனை குழுவினுடைய மீட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல எங்க வச்சு நடக்கணும் அப்படிங்கறத வந்து அட்வைசரி கமிட்டி தான் முடிவு பண்ணும். ஆனா கட்டாயம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட வேண்டும். அப்படி கூடும்போது அவர்கள் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை கூடுகின்ற கூட்டத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் அவர்கள் 7 நாட்களுக்கு, நாட் லெஸ் தென் 7 days, அந்த 7 நாட்களுக்கு குறையாமல் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அவங்களை என்ன செய்யணும், அந்த கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது கட்டாயம் கூடணும். அது வந்து மேண்டேட்ரி இது. அதுக்கு முன்னால எவ்வளவு வேணாலும் கூட்டிக்கலாம். ஆனா மீட்டிங் கூட்டும் போது 7 நாட்களுக்கு முன்பாக, குறையாமல் 7 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இப்ப அந்த தலைவர் வந்து இல்ல, அந்த ரூரல் ஹெல்த்தினுடைய ஸ்டேட் டைரக்டர் இல்ல அப்படின்னா, அதுல யாரு அந்த டீம்ல வந்திருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒரு உறுப்பினரை தலைவராக வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா குவாரம், கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு என்ன குறைவெண்ணி சொல்லுவோம். அந்த கோரத்தை பொறுத்தவரையில இப்ப பாத்தீங்கன்னா 9 பேர் இருக்கிறாங்க, 9 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 9 உறுப்பினர்கள்ல வந்து 4 நபருக்கு குறையாமல் அந்த கோரம் இருக்கணும். அந்த கூட்டம் நடத்துவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை, அந்த குறைவெண் என்று சொல்லக்கூடிய அந்த கோரம் வந்து 4 பேர் குறைஞ்சது இருக்கணும். அந்த 4 பேர் இல்ல அப்படின்னு சொன்னா அது அடுத்தது என்ன செய்யணுங்கிறத நம்ம அடுத்தது என்ன செஞ்சுக்கணும், முடிவு எடுத்துக்கலாம். இதை எங்க சொல்லியிருக்குன்னா சட்டத்துல சொல்லல, இந்த ரூல்ல சொல்லியிருக்குது. 2018 உருவான ரூல் 3 இருக்குது. அந்த 7 நாட்களுக்கு முன்னால வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த குறைவன் 4 பேராவது என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரூல் 3 இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 2C, மாநில அளவிலான ஆலோசனை குழுவினுடைய பணிகள். இவர்களுடைய பணிகளை பொறுத்தவரையில என்னன்னா, இந்த மருத்துவ நிறுவனங்களை ரெகுலேட் பண்றது. இந்த மருத்துவ நிறுவனங்களை என்னென்ன மாதிரி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க அரசுக்கு அறிவுரை வழங்குறது தான் இவங்களுடைய வேலை. இந்த அரசுக்கு அறிவுரை கொடுக்கறதும், அரசு வந்து சரி இந்த அறிவுரைகளை ஏற்று இல்லைன்னா அதை இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது பணிகளை கொடுத்தா, இப்ப மாநில அளவிலான ஆலோசனை குழுவினுடைய முதன்மை பணி என்பது மருத்துவ நிறுவனங்களை முறைப்படுத்துதல் தொடர்பாக அரசுக்கு அறிவுரை வழங்குதல் மற்றும் அரசு சொல்லக்கூடிய மற்ற பணிகளை அவங்க செய்யணும். இதுதான் இந்த ஸ்டேட் அட்வைசரி கமிட்டியினுடைய வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2D, மாவட்ட குழு. ஒவ்வொரு மாநிலத்திற்கு நமக்கு ஆலோசனை குழு இருக்கிறது மாதிரி மாவட்ட குழு இருக்கிறது. இந்த மருத்துவ நிறுவனங்களை முறைப்படுத்துவது சம்பந்தமாக என்ன செய்யறாங்க, ஒரு மாவட்ட குழுவை அமைத்து உருவாக்குறாங்க. இந்த மாவட்ட குழுவை பொறுத்தவரையில இதுல யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் அதே போல 9 உறுப்பினர்கள் தான், அதே மாதிரிதான். ஆனா இதுல எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய மாநில அளவிலான ரூரல் ஹெல்த்னுடைய டைரக்டர், அங்க எக்ஸ் அஃபிசியோ சேர்மன்,
இங்க வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரூரல் ஹெல்த் சர்வீசஸ்னுடைய துணை இயக்குனர் அல்லது ஜேடி, டிடியா இருக்கலாம் இல்லைன்னா ஜேடியா இருக்கலாம். அவங்க வந்து அந்த சட்டத்துல வந்து துணை இயக்குனர்னு போட்டிருக்கிறாங்க. ஆனா சில மாவட்டங்களுக்கு, இப்ப எங்க மாவட்டத்துல எல்லாம் ஜேடி தான். அந்த நீங்க ஒரு ஆபீஸ், நீங்க இந்த சட்டம் படிச்சதுக்கு பிறகு யாராவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த ஃபார்ம் 2ல அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்டிபிகேட்டை வந்து ஒரு கான்ஸ்பிக்யூஸ் பிளேஸ்ல வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணிருக்கணும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டின்னு போட்டு அதுல கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க, டிடி போட்டிருப்பாங்க, அதர்வைஸ் ஜேடி போட்டிருப்பாங்க. அது மாதிரி யாராவது ஒரு ஆள் போட்டிருந்திருப்பாங்க. அதெல்லாம் நாம வந்து சட்டத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, போற இடங்கள்ல இது மாதிரிப்பட்ட இடங்கள் எல்லாம் நீங்க சட்டத்தை படிச்சுக்கிட்டு இன்னைக்கு படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இனி யாருக்காவது உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ இல்ல வேற யாரையாவது நீங்க மருத்துவமனையில போய் பார்க்க போகும்போது இந்த சட்டத்தின் அடிப்படையில இந்த செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை நீங்க வந்து ஒரு பிராக்டிக்கல் கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அப்ப இந்த மாவட்ட அளவிலான குழுவினுடைய தலைவராக அந்த பதவி வழி தலைவர் எக்ஸபிசியோ சேர்மனா இருக்கிறவர் வந்து டிடி ஹெல்த் ஆர் ஜேடி ஹெல்த் இருப்பாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பப்ளிக் ஹெல்த், மாவட்டத்தினுடைய பப்ளிக் ஹெல்த் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையினுடைய துணை இயக்குனர் அதனுடைய பதவி, அதுல ஒரு உறுப்பினரா இருப்பாரு. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய டீன் அவர் வந்து அதுல ஒரு மெம்பரா இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய சித்த மருத்துவ அலுவலர் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அதுல ஒரு மெம்பரா இருப்பாரு. அதே போல வந்து இப்ப நமக்கு வந்து மாநில ஆலோசனை குழுவுக்கு பாத்தீங்கன்னா இந்திய மெடிக்கல் அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தரை நியமிப்பாங்க. இந்த மாவட்ட கமிட்டிக்கு தமிழ்நாடு மருத்துவ மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து ஒருத்தரை நியமிப்பாங்க. அதே போல இந்திய மருத்துவ சங்கத்தில இருந்தும் ஒருத்தரை நியமிப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லா இதுவும் கொண்ட ஒரு குழுவாகத்தான் இருக்கும். அதனாலதான் இந்த குழுவுக்கு வந்து நல்ல பவர் வந்து அதிகமா கொடுத்திருப்பாங்க. ஒரு மருத்துவ நிறுவனத்தை என்ன அது நம்ம பின்னாடி போகும்போது பார்க்கலாம். அதே போல அந்த ஆயுர்வேதம், அந்த ஆயுஷ்ல இருந்து வரக்கூடியவங்கள்ல ஒரு நபர், அவங்க வந்து ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை சுழற்சி அடிப்படையில அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல வந்து நர்சிங் கவுன்சில், நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில்ல இருந்து ஒருத்தர். அதே போல வந்து இவங்க எல்லாருமே இதுவும் 3 ஆண்டு காலம்தான். இவங்களும் பழையபடி வர முடியுமா அப்படின்னா மீண்டும் இவர்கள் நியமிக்கப்பட முடியும். ஏன்னா இதுல வந்து எல்லாருமே பதவி வழியிலதான் இருக்கிறாங்க. இதுல யாரும் வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் கிடையாது. அதனால நமக்கு வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ல நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா எக்ஸபிசியோவா வரக்கூடியவங்க அந்த ஆபீசர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால இதை வந்து ரொம்ப தெளிவா, இது வந்து எந்த விதமான பயாஸ்டா வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்க மருத்துவம் சார்ந்த நபர்களையே இது பண்ணிருப்பாங்க. இப்ப பிஎன்டிடி ஆக்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாலுக் லெவல் கமிட்டிக்கு ஏபிபி ஒருத்தர் மெம்பரா இருப்பாரு. அதே போல பிஎன்டிடில வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு மெம்பரா வருவாரு. அப்ப அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அதுல வந்து அஃபென்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கிறதுனால அந்த மாதிரிப்பட்ட கவுன்சில் இருக்கும். ஸோ இதால சட்டத்தெல்லாம் நீங்க உள்ள படிக்கும் போது, அந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒரு ஏபிபியா உங்களுக்கு கூட நீங்க என்ன செய்ய முடியும், இந்த மாதிரிப்பட்ட அமைப்புகளில் ஒரு உறுப்பினராக இருக்க முடியும். ஒரு நல்ல சிறந்த ஒரு சட்டப்புலமை, ஒரு மருத்துவ அறிவோடு கூடிய ஒரு சட்டப்புலமை எல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த முறையில இந்த சமூகத்துல வந்து நல்ல ஒரு அட்வைஸ், அதாவது இந்த சட்டங்களை ஏன் நமக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நல்ல இப்ப அந்த சில இஷ்யூஸ் வரும்போது இதெல்லாம் டைரக்டா எடுத்த உடனே வழக்கு, இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல எல்லாம் எடுத்த உடனே கேஸ் எல்லாம் போட முடியாது. 200 ப்ரொசீடிங்ஸ்ல தான் பண்ண முடியும். அப்போ அதை வந்து முடியுமா முடியாதா, என்ன வகையில முடியும், எதுங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சட்டங்களை எல்லாம் நமக்கு வந்து சிலபஸ்ல வச்சிருக்கிறாங்க. அதனால ரொம்ப கொஞ்சம் கவனமா படிங்க. கட்டாயம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்கணும், அதுக்காக தான் நம்ம படிக்க போறோம். அதையும் தாண்டி இதை நீங்க படிக்கிறது வந்து ஒரு ஏபிபியா நீங்க உள்ள வந்த பிறகு ஒரு காவல்துறைக்கு, ஒரு விசாரணை அதிகாரிக்கு ஒரு புகாரின் போது அல்லது ஒரு அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரைம் ரிவ்யூ மீட்டிங்ல எல்லாம் ஒரு நல்ல ஒரு புலமை மிக்க ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நீங்க என்ன செய்ய முடியும், அவங்களோட நீங்க வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சட்டங்களை நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும். சரி, இப்ப செக்ஷன் 2E வர்றோம். டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியினுடைய மீட்டிங்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிஸ் மீட்டிங்ஸை படிக்கும்போது நம்ம கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் வந்து ரூல் 4ஐயும் சேர்த்து படிக்கணும். அதுவும் அதே மாதிரி தான். 7 டேஸ்க்கு முன்னாடி, நாட் லெஸ் தென் 7 டேஸ் முன்னாடி ஒரு என்ன பண்ணணும், நீங்க
நோட்டீஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு இன்விடேஷன் அந்த அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும், அவங்க இது பண்ணணும். அங்கேயே கோரம் வந்து 4 members தான். இப்ப ஒரு தலைவர் வந்து வர முடியல அப்படின்னு சொன்னா அங்க மீதி இருக்கிறவங்கல யாராவது ஒரு ஆளை தலைவரா செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மீட்டிங்ஸினுடைய அந்த நடைமுறை. அடுத்து எங்களுடைய வேலை 2F பொறுத்தவரையில மாவட்ட குழுவின் பணிகள். இந்த மாவட்ட குழு வந்து கொஞ்சம் வலுவான குழு. இந்த மாவட்ட குழுவை பொறுத்தவரையில அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்றது இவங்க தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சர்டிபிகேட் வழங்கக்கூடிய. இவங்க சர்டிபிகேட் கொடுக்கலன்னா யாருமே ஒரு லேபோ இல்ல ஒரு சிங்கிள் டாக்டர் கிளினிக்கோ ஒரு டிஸ்பென்சரியோ இல்லைன்னா ஒரு பாலிகிளினிக்கோ எதுவுமே அந்த பகுதியில இயங்க முடியாது. அப்ப அந்த பதிவுங்கிறது இவங்களோட சேர்ந்தது. இதை நீங்க பார்க்கும்போது ரூல் 5 நீங்க லிங்க் பண்ணி பாருங்க. 2F தொடர்புடைய அந்த ரூல் 5 நீங்க வந்து கவனமா படிக்கலாம். அந்த ரூல் 5ல இவங்களுக்கு என்னென்ன வேலைகள் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டி, இப்ப ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லும், ஒரு அப்ளிகேஷனை வாங்கிக்கிட்டு இந்த மாவட்ட குழு கிட்ட தான் கொடுத்து என்ன செய்வாங்க, அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு எக்ஸாமின் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டிகிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த அதுல எல்லாம் இருக்குதா இல்லையா. ஒரு அலோபதி மருத்துவமனை அப்படின்னு சொன்னா என்ன வசதிகள் இருக்க வேண்டும், இட வசதி எப்படி இருக்கணும், மருத்துவ கருவிகள் என்ன இருக்கணும், அந்த சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் எப்படி எல்லாம் இருக்கணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரூல்ஸ்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அலோபதி மருத்துவமனைக்கு மருத்துவ பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த கிளினிக்கா இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 2 சென்ட் இடத்துல அவங்க என்ன செய்யணும். 2 சென்ட் அப்படின்னா சுமார் 850 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி பரப்புல வந்து அது இருக்கணும், கட்டடம் இருக்கணும். இப்போ ஆயுஷ் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் அந்த கன்சல்டேஷன் ரூம் வந்து ஒரு 10க்கு 10 என்று அழைக்கக்கூடிய 100 சதுர அடி பரப்பிலாவது மினிமம் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் மினிமம் ஸ்டாண்டர்ட். நீங்க அந்த ரெகுலேஷன்ஸ் நீங்க அதனுடைய ரூல்ஸ் எடுத்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சில நேரங்கள்ல கேள்விகள் வந்து ஆக்ட்ல கேட்டிருப்பாங்க, ஆனா நம்ம பதில் எங்க இருந்து சொல்ல வேண்டியது இருக்கும்னு சொன்னா ரூல்ஸ் இருந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த ரூல்ஸ்ல எல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன சர்வீஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், என்னென்ன அந்த ஸ்டாஃபினுடைய மினிமம் ஸ்டாண்டர்டுங்கிறதெல்லாம் வந்து அதுல இருக்குது. அந்த அடிப்படையில இவங்கத்தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த நிறுவனங்களை பதிவு செய்திருந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டியிலிருந்து வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை வாங்கி இவங்க தான் என்ன பண்ணணும், அந்த டீமை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேட் பண்றது, அதை ஒழுங்குபடுத்துறது, அதை வந்து முறைப்படுத்துறது தான் இவங்களுடைய வேலை. அப்ப இதனுடைய முதன்மை பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த பதிவு பண்றதுக்கு முன்னால இதுல இருக்கக்கூடிய இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இதுல என்ன பண்ணிருக்கிறாங்க, கம்ப்ளை பண்றாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு இவங்களுக்கு தான் உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப செக்ஷன் 3 வந்து இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்றது. இந்த ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா, யாருமே இந்த சட்டத்திற்கு பிறகு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம இந்த மெடிக்கல் பிராக்டிஸ் வெதர் அலோபதி ஆர் ஆயுஷ் ஆர் மைய அரசோ அல்லது மாநில அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற எந்த மருத்துவ முறைகளையும் என்ன செய்ய முடியாது, இவங்க நடத்த முடியாது. அப்போ இதை பொறுத்த வரையில என்ன சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, 1997 இந்த சட்டம் வந்துருச்சு. இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு 2010 மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றுறாங்க. நாடு முழுவதும் ஒரு இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அந்த இதெல்லாம் வந்து ஒரு யூனிஃபார்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2010 ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது. இந்த சட்டத்தை அடியொற்றி நாம 2018 நாம என்ன பண்றோம், திருத்தம் செய்கிறோம். நாம வந்தது தனியார் நிறுவனங்களை முறைப்படுத்துறதுக்கு வந்ததா இருந்தாலும் மத்திய அரசினுடைய சட்டத்திற்கு பிறகு பொது எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்துட்டோம். அப்ப அதன் அடிப்படையில கொண்டு வரும்போது அந்த மருத்துவ நிறுவனமானது இந்த 2018
2097 ஒரு டைம் லிமிட் இருந்தது. இப்ப நம்ம 2018 தான் நம்ம இப்ப படிக்கிறோம். இது 2018 இவங்க என்ன செய்யறாங்க, திருத்தம் செய்து அதை நோட்டிஃபை பண்ணதுக்கு பிறகு அந்த நாளிலிருந்து 15 மாதங்களுக்குள் கூடுதலாக, அது ஏற்கனவே பதிவுல இருந்தாதான் பண்ண முடியும். இப்ப அவங்க புதுசா நிறைய அந்த மத்திய அரசுக்கு இயற்றிய சட்டத்திற்கு இசைந்து நமக்கு இதை கொண்டு வந்ததுனால அதன் அடிப்படையில அந்த கம்ப்ளைன்ஸ் எல்லாத்தையும் இது பண்றதுக்காக புதிதாக அப்ளை பண்ண வேண்டியது இருந்தால் அவர்கள் அந்த 2018 இருந்து இந்த நோட்டிஃபை பண்ணின டேட்ல இருந்து என்ன பண்ணணும், 15 மாதங்களுக்குள்ளால இவங்க வேற தேவைப்படுகின்ற அந்த ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்கணும். ஒருவேளை அதுக்கு பிறகு அந்த நிறுவப்பட்டதாக இருந்தால் அந்த நிறுவனங்கள் 6 மாதத்திற்குள்ளாக என்ன செஞ்சிருக்கணும், பதிவிற்காக விண்ணப்பிச்சிருக்கணும். ஏன்னா மருத்துவ சேவையை பொறுத்தவரையில அவசரமாக கூட நீங்க ஆரம்பிச்சிடலாம், ஆனா நீங்க பதிவு அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன்ங்கிறது அந்த 2008க்கு முன்னால் 18க்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்டதாக இருந்தால் அந்த பதிவு சான்று வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதுல இருந்து 15 மாதங்களுக்குள்ளால, அதே போல இந்த சட்டத்திற்கு 2018 சட்டத்திற்கு பிறகு இவங்க ஒரு மருத்துவ கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது 6 மாசத்துக்குள்ளால என்ன செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணிருக்கணும். இந்த ஒருவேளை அவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா 18 மாசம் இது பண்ணிடலாம் அப்படின்றதுன்னு பேர்ல 18 மாசம் முடிஞ்சிருச்சு, என்ன இவங்களுக்கு தரல, 6 மாசம் முடிஞ்சிருச்சு அதனால தரல அப்படின்னு சொன்னா அதோட அவங்க என்ன செய்யணும், மருத்துவ அந்த பிராக்டிஸை நிறுத்திடணும். அதுக்கு மேல அவங்க என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது என்கிற ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் என்ன செய்யலாம், அதுக்கு மிகாமல் அப்படிங்கிறாங்க. அப்ப அது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்றது மாதிரி அந்த ஒவ்வொரு தடவையும் எத்தனை ரூபாய் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் ஃபீ 5000 தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே போல இதுக்கு ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்குது. இது மைய அரசு, மாநில அரசு அல்லது அந்த உள்ளாட்சி அதிகார அமைப்பிற்கு சொந்தமான, அதாவது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து பதிவு கட்டணம் எதுவும் வாங்கக்கூடாது. ஆனா அதுக்கும் அப்ளிகேஷன் வாங்கணும், காம்பிடென்ட் அத்தாரிட்டி அதையும் செக் பண்ணணும். அது தனியாரா இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணணும், அதை இது பண்ணணும், அதுவும் பதிவு பண்ணணும். என்ன பதிவு கட்டணம் மட்டும் கிடையாது. இப்ப அந்த சப்செக்ஷன் 3 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய அந்த பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன்ல அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்டதெல்லாம் அதுல இருக்கணுங்கிறது இதுல சொல்றாங்க. அந்த இடத்துல ஸ்கில்டு ஸ்டாஃப்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்கணும். அதே போல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கான அந்த அட்மாஸ்பியர், என்விரான்மெண்ட் இருக்கணும். அதே போல அந்த ஸ்பெஷல் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த மாவட்ட குழுவிடம், டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி தான் என்ன பண்ணும், டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அந்த ரூரல் ஹெல்த்னுடைய டிடிஆர் ஜேடியில இருந்து நர்சிங் கவுன்சிலினுடைய ஒரு மெம்பர் வரைக்கும், அப்படி 9 பேர் உள்ள ஒரு டீம் தான். இந்த டீம் அதை அனைத்தையும் பரிசீலனை செய்து, எஸ் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஸ்கில்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கான அட்மாஸ்பியர் இருக்குது, அந்த ஸ்பெஷல் அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அந்த ஃபெசிலிட்டிஸ் அனைத்தும் அவர்களுக்கு சப்ளை பண்ற நிலைமையில இருக்குது என்று காம்பிடென்ட் அத்தாரிட்டி சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான். சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா பதிவு சான்றிதழ் கொடுக்க கூடாது. பதிவு சான்றிதழ் கொடுக்க கூடாதுன்னா அவன் அந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அதனுடைய கணக்கு. சோ செக்ஷன் 3 பொறுத்தவரையில செக்ஷன் 3 நீங்க நம்ம படிக்கும் போது ரொம்ப கவனமாக படிக்க வேண்டியது காம்பிடென்ட் அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி, இவங்க 2 பேருடைய ஆக்டிவிட்டி அதுல என்னங்கிறது வந்துடும். அத மெயின்ல நம்ம அந்த கேள்விகளை கேட்டாலும், ஒருவேளை காம்பிடென்ட் அத்தாரிட்டியினுடைய கேள்வியாக கேட்டாலும், மாவட்ட கமிட்டியினுடைய கேள்வியாக கேட்டாலும், இதைகளை எழுதுறதுக்கு நாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா அதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் செக்ஷன் 4ல இருக்குது, ரூல் 8ல இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தகுதி வாய்ந்த அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்கு பாருங்க, அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது. இதனுடைய அடிப்படையில எல்லாரும் அவர் கம்ப்ளை பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா அவர் சாட்டிஸ்ஃபை ஆனா என்ன பண்ணலாம், ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு
ஒரு மருத்துவ நிறுவனத்தை நடத்துவதற்கு பதிவு சான்று வழங்கலாம். அந்த பதிவு சான்று ஒருவேளை அவர் வந்து அந்த விசாரணையில இவங்களுக்கு என்ன பண்ண முடியல, அது வந்து இதுல சில வசதிகள் நல்லா இல்ல, அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் இல்ல, அந்த ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல, அல்லது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வசதி சரியில்லை, சில அந்த சூழ்நிலைகள் பக்கத்துல எல்லாம் பெரிய சாக்கடை ஓடிட்டு இருக்குது, அதுல எல்லாம் பெரிய மீன் சந்தை இருக்குது, இல்ல பெரிய கிரேவ் யார்டு இருக்குது. சோ அந்த சூழல்கள் என்விரான்மெண்ட் அப்ப அது மாதிரி எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் நாம வந்து சரிப்படுத்தாம நீங்க சரிப்படுத்தின பிறகு கொடுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு அந்த இதுக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரிப்பட்ட இந்த சூழ்நிலையில கொடுக்கப்பட்ட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் எவ்வளவு நாளுக்கு பொருந்தும் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு. ரூல் 8 படி 5 ஆண்டுகளுக்கு ரூல் 8 அதே போல சப்செக்ஷன் 3 பாத்தீங்கன்னா 5 ஆண்டுக்கு கொடுக்கணும். ஒரே நேரத்துல 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு நீ கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் ஃபேக் சர்டிபிகேட். அவ சட்டப்படி 5 ஆண்டுகளுக்கு மிகாமல் தான் கொடுக்க முடியும், 5 ஆண்டுகளுக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை இந்த 5 ஆண்டுகளுக்குள் பதிவு முடியுது அப்படின்னா மீண்டும் இவர்கள் புதுப்பித்தலுக்கான அந்த மனுவை கொடுக்கணும். அந்த புதுப்பித்தலுக்கான மனுவை எப்படி கொடுக்கணும், ஒருவேளை இந்த சர்டிபிகேட்டை நாம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்குறோம் பாருங்க, இது வந்து நாட் டிரான்ஸ்பரபிள், யாருக்குமே என்ன செய்ய முடியாது. இப்ப நான் ஒரு பேர்ல வாங்கிக்கிட்டு ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு பேர்ல பதிவு செய்து வாங்கிட்டேன், அதை இன்னொருத்தருக்கு நான் மாத்தி கொடுக்கலாமா, சொத்தை டிரான்ஸ்பர் பண்றது மாதிரி நான் மாத்தி கொடுக்கலாமான்னா கொடுக்க முடியாது. இது எப்படி ஒரு வாகனத்தை நம்ம வாங்கும் போது இன்சூரன்ஸ் நம்ம பேர்ல இருந்தாலும் வாகனத்தை மாத்தும் போது இன்சூரன்ஸை வந்து அந்த ஆளுக்கு பேருக்கு மாத்தணும்னா அதை நீங்க என்ன செய்யணும், அந்த இதை இது பண்ணி அந்த அந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க வந்து இது பண்ணி கொடுப்பீங்க, அந்த வாகனத்தை நீங்க வந்து மாத்தி கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சொத்தை மாத்துறது மாதிரி இதை மாத்த முடியுமான்னா பதிவு சான்று நாட் டிரான்ஸ்பரபிள். அது வந்து ரூல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது வந்து பதிவு சான்றை வந்து இது பண்ண முடியாது. அதே போல இந்த ரூல்ல என்ன ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ரூல் 8 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்த வித்தின் 180 டேஸுக்குள்ளால காம்பிடன்ட் அத்தாரிட்டி அதுக்கு மேல முடிவெடுக்கணும், ஒன்லே கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்காம இருக்கணும். அந்த 180 டேஸுக்குள்ளால நீங்க வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். அதே போல வந்து அந்த ஒருவேளை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஆடி ஆல்டரம் பாட்டம் அந்த டாக்டரினை நீங்க வந்து அப்ளை பண்ணணும், அவங்ககிட்ட கேட்கணும், அவங்களுக்கு அது விளக்கம் கேட்கணும். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் அந்த பதிவு இதுல வருது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பதிவு 5 வருஷத்துக்கு மேல கொடுக்க கூடாது, 5 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த 5 ஆண்டுகள் பதிவு செய்து முடிய போகுதுன்னா அதை எப்ப ரினிவல் பண்ணணும், அது கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பதிவு சான்றிதழ் முடிகிற நாளுக்கு முன்னாடி 90 நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், ரினிவல் அப்ளிகேஷன் கொடுக்கணும். 90 டேஸுக்கு முன்னாடி கொடுக்கணும். அது எக்ஸ்பைரி ஆன பிறகு கொடுக்கலாமான்னா அது வந்து ரினியூ பண்ண முடியாது, பழையபடி புதுசா தான் அப்ளை பண்ண முடியும். அப்ப 90 நாட்களுக்கு முன்னால நீங்க வந்து ரினியூவல் அப்ளிகேஷன் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்கணும். அதே போல ஒரு பதிவு சான்று 5 வருஷத்துல எனக்கு எவனோ அடிச்சு உடைச்சதுல அந்த சர்டிபிகேட் வந்து லாஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா மியூட்டிலேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து அது டெஸ்ட்ராய் ஆயிருச்சு, இல்லைன்னா கிழிஞ்சிருச்சு, இல்லைன்னா டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு காப்பி வாங்கிக்கலாம். ரூல் 10ல காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு தான் அதை நீங்க அப்ளை பண்ணி வாங்கணும். 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லி இருக்கிறாங்க. சோ அப்ப ஒரு பதிவு சான்றிதழை பொறுத்து ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுல பதிவு சான்று யார் கொடுக்கணும், காம்பிடன்ட் அத்தாரிட்டி கொடுக்கணும். அது அப்ளிகேஷன் அந்த எத்தனை நாளைக்குள்ளால காம்பிடன்ட் அத்தாரிட்டி டிசைட் பண்ணணும்னா 180 டேஸ். அதே போல இது எத்தனை வருஷத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா 5 ஆண்டுகளுக்கு பதிவு சான்றிதழ் கொடுக்கணும். 5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு ரினியூ பண்றதுக்கு எப்ப கொடுக்கணும்னா அந்த பதிவு சான்றிதழ் காலாவதி ஆகிறதுக்கும் 90 நாளைக்கு முன்னால ரினியூவல் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஒருவேளை கிழிஞ்சு போச்சுன்னா, செதஞ்சு போச்சுன்னா, அழிஞ்சு போச்சுன்னா, களவாண்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு 300 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் என்பதை இந்த சட்டமும் அது தொடர்ந்த ரூல் விதிகளும் சொல்லி இருக்குது. இப்போ ஒரு பதிவு வாங்கிட்டாங்க, அதை வந்து என்ன பண்றாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதாவது வந்து அந்த பதிவு சான்று வந்து ரத்து பண்ணணும், இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணணும். பண்ண முடியுமான்னா பண்ண முடியும். அதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய பிரிவு வந்து செக்ஷன் 5 என்ன அப்படின்னா, இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டின் படியான ஒரு தப்பு பண்றாங்க, இந்த சட்டத்தின் படி எங்கேயாவது நீங்க வந்து தப்பு பண்ணி 3 முறைக்கு மேல்
இந்த சட்டத்தின்படி தப்பு பண்ணியிருந்தால் அந்த நிறுவனம் தொடர்ந்து சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தகுதி கிடையாது. ஏற்கனவே வாங்கினதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இது வந்து புதுசா கூட அவங்க என்ன பண்ண முடியாது. சோ அப்ப இதுல ரொம்ப கவனமா பார்க்கக்கூடியது அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட், அந்த ஃபெசிலிட்டிஸ், அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் இதெல்லாம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா, அது வந்து கம்ப்ளைண்டா போச்சுன்னா, அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தண்டமோ ஒரு அபராதமோ போட்டாங்கன்னா 3 முறைக்கு மேல வந்துச்சுன்னு சொன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் ஆகி போயிடும். சோ அது ரொம்ப முக்கியமானது. அதுல அந்த ஒரு சோமோட்டோவா ஒரு கம்ப்ளைண்ட்ல பண்ணலாம், இல்லைன்னா சோமோட்டோவா கூட தானே முன் வந்து கூட என்ன செய்யலாம், அதை வந்து ஏன் ஒரு தற்காலிக நீக்கமோ இல்லைன்னா ஏதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோமோட்டோவை கேட்கும்போது எந்த சூழ்நிலையிலுமே ஆடி ஆல்டரும் பாட்டம் தான் அவர்களிடம் அந்த விளக்கம் கேட்க வேண்டும். அந்த விளக்கத்தை கேட்டுதான் அந்த அவங்களுக்கு நியாயமான ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் என்ன பண்ணணும், அந்த இது பண்ணணும். அது போல அந்த விளக்கம் மனநிறைவடையும் வகையில் இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொண்டு அந்த இதை என்ன சர்டிபிகேட்டை கண்டினியூ பண்ண சொல்லலாம். அந்த நிறைவடையவில்லை என்று சொன்னா அதை நிறுத்தம் செஞ்சிடலாம். இப்போ இந்த ஒரு மெடிக்கல் ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸை எப்படி பார்க்கணும், அதை என்ன மாதிரி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, என்னென்ன மாதிரிப்பட்ட அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட், இது அதுதான் இந்த 5A வருது. அந்த மினிமம் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். எக்யூப்மெண்ட்ஸ்ல, அந்த ஸ்பேஸ்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, இல்ல அந்த அந்த ஸ்கில்டு பர்சனல்ஸ்ல, இதுல எல்லாத்துலயுமே வந்து கவர்மெண்ட் சொல்றது மாதிரிப்பட்ட அந்த மினிமம் அந்த குறைந்த அளவு தரநிலைகளை பேண வேண்டும். இதுதான் அதுல உள்ள முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா 5Bல மருத்துவ நிறுவனங்களுடைய கடமைகள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய கடமைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த கடமைகள்ல இருந்து மீறினாலும் இவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப இது வந்து மெயினுக்கும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த 5B செக்ஷன் 5Bயோட சேர்த்து நீங்க ரூல் 11, 12, 13 இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். அங்க மொத்தமே ரூல் 14 ரூல் தான் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கடமைகளுக்கு மட்டுமே 11, 12, 13 இதெல்லாமே வந்து கடமைகள் தொடர்புடையது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கடமைகள் நீ தனியார் நிறுவனமா கூட இருக்கலாம், நீ யாருடைய சொந்த பைசாவில கூட நீங்க நடத்தி இருந்திருக்கலாம். அது அரசுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இது அதிகமா இது தனியார் நிறுவனங்களை இது ஃபோக்கஸ் பண்றது மாதிரி தான் இதுல வரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு விக்டிம், இல்லைன்னா ஒரு ரோடு ஆக்சிடென்ட், இல்லைன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், இல்லைன்னா ஒரு பாய்சன், இல்லைன்னா ஒரு அசால்ட், இது மாதிரிப்பட்ட ஒரு மெடிக்கல் லீகல் கேஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இருக்கலாம், இல்லைன்னா உயிர் போற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாராவது வந்தாங்கன்னா முதல் ஐயோ நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு விரட்டி விட்டுறக்கூடாது. அதே போல அவங்க வந்து அந்த இடத்துல சரியா பார்க்காம அவங்க பண்ணணுங்கிறதுக்காக சும்மா நாளும் எதையாவது பாத்திரக்கூடாது. இப்ப சமீபத்துல கூட ஒரு டாக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஒருத்தவங்க வந்து ரொம்ப முடியாம வந்திருக்கிறாங்க, அவர் முடியாம வந்திருக்கிறாருங்கிறவரு சரியா பார்க்காம என்ன பண்ணிருக்கிறாரு, அவருக்கு ட்ரிப்ஸ் போடுறாரு, ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டு அவருக்கு இது பண்ணல, அவர் அனுப்பி விட்டுறாரு. ஆனா அவரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. இறந்து போனா கடைசியில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து அவருக்கு ஆக்சிஜன் அளவு குறைவா இருந்ததுனாலதான் இறந்தாரு. அப்போ இவருடைய கடமை என்ன, ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதனுடைய அந்த செக்ஷன் 5B அடிப்படையில் அவருடைய டியூட்டி என்னவா இருந்ததுன்னா, அந்த முதலுதவி அவனுக்கு என்ன தேவைங்கிறத அவர் அசஸ் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல அவர் ஆக்சிஜன் கொடுத்து ஆக்சிஜனோட அனுப்பி விட்டு இருந்திருக்கணும். சோ அப்ப இது வந்து அவருடைய டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டியில வரும். அப்ப இந்த மாதிரிப்பட்ட அந்த ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட ஒரு நபராக வரும்போதோ அல்லது ஒரு மெடிக்கல் லீகல் கேஸா இருந்தாலும் அவங்களுக்கு முதலுதவி கொடுக்க வேண்டிய கடமை என்பது இவங்களுக்கு உண்டு. அந்த ரூல்ல பாத்தீங்கன்னா 7 டியூட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. ரூல் 11ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வகையில அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 7 விதமான கடமைகளை அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த 7 விதமான கடமைகளில் இவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல விடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்க மேல நடவடிக்கைகளுக்கு இவர்கள் ஆளாகி விடுவார்கள். அப்போ இந்த இடங்கள்ல நாம வந்து என்னென்ன மாதிரிப்பட்ட வசதிகள் அவங்க செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பதிவு சான்றிதழா அவங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கணும்.
அந்த நிறுவனத்தில் உள்ள பணியாளர்கள் மற்றும் அவங்களுடைய முகவரிகள் கொண்ட ஒரு இதெல்லாம் இது பண்ணணும். அங்க என்னென்ன மெடிக்கல் அப்பரேட்டஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இது பண்றாங்கிற அதை இது பண்ணணும். அது போல அதுக்கான ரெஜிஸ்டர் இருக்குன்னா அதுகளை ரெடி பண்ணணும். அதே போல எல்லா விதமான இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயும் அவங்களுடைய என்னென்ன வேலைகளை யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு இது பண்ணியிருக்கிறாங்கிறது எல்லாத்தையும் எழுதணும். அது போல ஒரு நோயாளி இங்க வந்தாருன்னா அவரை எப்ப வந்தாரு, என்னென்ன மாதிரிப்பட்ட மருந்து கொடுத்தீங்க அவங்கிறது மாதிரிப்பட்ட இது போன்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க அந்த கடமைகள் என்று சொல்லக்கூடிய மொத்தத்திலையும் அவங்களுடைய அனைத்து பதிவுகளும் அவர்கள் பராமரிக்க வேண்டும். இந்த அடிப்படையில முதல் உதவிங்கிறது ரொம்ப முக்கியமானது, உயிர்காப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே போல ஒரு ஸ்டாண்டர்ட் எமர்ஜென்சி ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஒரு நிலையான அவசர கால நடவடிக்கை, இதெல்லாம் அவங்களுடைய கடமை. அதே போல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் போல பதிவு செய்யப்பட்ட இந்த நிறுவனங்கள் தேசிய அளவிலோ மாநில அளவிலேயோ இந்த சுகாதார திட்டங்களை அறிவிப்பாங்க. இப்ப ஏதாவது குடும்ப கட்டுப்பாடு திட்டமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மகப்பேறு திட்டங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வசதி வழங்கக்கூடிய சில திட்டங்களாக இருக்கலாம், அது அவங்க மூலமா நடத்துறது, வேக்சின் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். அந்த திட்டங்கள்ல அவங்கள பங்குக்கு பெற வைக்கணும். இல்ல நான் தனியார் நிறுவனம் உனக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணிச்சுன்னா அது கண்டிஷன் வயலேஷன் போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மருத்துவ பதிவேடுகள் பதிவு வைக்கிறது, அது ரூல் 12 இருக்குது. அதே போல ஒரு இப்ப திடீர்னு தொற்று நோய் பரவுது. இப்ப தொற்று நோய் பரவுது நமக்கெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா COVID-19 எல்லாம் நம்ம நடவடிக்கை எடுத்தோம். அதுல அது மாதிரிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அந்த தொற்று நோய் நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் போது இந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும், அதுக்கு உதவி செய்யணும்னு இருந்துச்சுன்னா அவர்கள் உதவி செய்ய வேண்டும். இது மாதிரிப்பட்ட அனைத்து கடமைகளும் செக்ஷன் 5B சொல்லி இருக்குது. அதே போல செக்ஷன் 5C ரூல் 13, அந்த ரூல் 13 பொறுத்தவரையில ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் என்ன பண்ணணும், இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி, அந்த மாநில அளவிலேயோ மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய காம்பிடன்ட் அத்தாரிட்டி அந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ நிறுவனங்களினுடைய பதிவுகள், அந்த பெயர்களையோ அந்த இதுகளை என்ன செய்யணும், அந்த எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த சட்டப்படி பதிவுல இருக்குது என்பதை முறைப்படுத்தி அந்த நிறுவனங்களினுடைய பட்டியலை எதுல கவர்மெண்ட் கெஜெட்ல ஸ்டேட் கவர்மெண்டினுடைய தமிழ்நாடு அரசிதழில் வெளியிட வேண்டும். இது அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டியினுடைய ஒரு வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 6 ஆய்வு அல்லது விசாரணை, அந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரி. இதை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி தான். அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி நேரடியாகவும் பண்ணலாம், அல்லது அவர்கள் மாவட்ட குழுவையோ இல்லைன்னா வேறு யாரையுமே என்ன பண்ணலாம், டெலிகேட் பண்ணி அதனுடைய இந்த நிறுவனத்தினுடைய கட்டடம், அதை நான் சொன்னல, அந்த கட்டடத்தை பொறுத்தவரையில அலோபதினா 2 சென்டாவது இருக்கணும். அது போல ஆயுஷ்னா நாட் லெஸ் தென் 100 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கிறது, கட்டடங்களை, ஆய்வகங்கள், லேப், அது போல எக்யூப்மெண்ட்ஸ், அதே போல அவங்களுடைய சர்வீசஸ், அதாவது ஃபெசிலிட்டிஸ், இவர்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செய்ய முடியுமானா ஆய்வு செய்ய வேண்டும். இந்த நிறுவனத்தோடு தொடர்புடைய, இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோடு தொடர்புடைய வேறு ஏதாவது விவரங்கள் வாங்கணுமா, அவங்களுக்கு வேற ஏதாவது இதோட அனெக்ஸ்டு சர்வீசஸ் இருக்குதா, அதெல்லாம் என்னது, எல்லாத்தையுமே ஆய்வு செய்வதற்கும் அது குறித்த விசாரணை செய்வதற்கும் அந்த அத்தாரிட்டிக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை அந்த விசாரணையினுடைய அந்த அறிக்கையை என்ன பண்ணணும், இதுல என்னென்னதெல்லாம் நான் பண்ணினேன், நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இதெல்லாம் சரிப்படுத்தணும் என்கிற அந்த நிறுவன அந்த விவரங்களை, அந்த ரிப்போர்ட்டை யாருக்கு, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு, அந்த டிஸ்பென்சரிக்கு, இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, இல்லைன்னா அந்த கிளினிக்கு, அந்த பாலிகிளினிக்கு என்ன செய்யணும், காம்பிடன்ட் அத்தாரிட்டி சொல்லணும். என்னென்ன நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு இது சொல்லணும். ஒருவேளை அதுக்கு அவங்க சொல்லும் போது என்னென்ன பதில் சொன்னாங்களோ அந்த பதிலை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை சரிப்படுத்துறதுக்கான ஆலோசனைகளையும் இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி கூறணும். அதே போல இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி யார டெலிகேட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த நபர் அல்லது அந்த அமைப்பு, ஒருவேளை அது டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நபர் குழுவாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணணும்னா அந்த விசாரணையினுடைய அறிவு, அந்த ஆய்வினுடைய அந்த அறிக்கையை யாருக்கு அனுப்பணும், காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு எவ்வளவு நாளுக்குள்ளால கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அது நாளுக்குள்ளால கொடுக்கணும். அதே போல இந்த மருத்துவ நிறுவனங்கள் இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி சொல்றது மாதிரி உள்ள அந்த வேலைகளை அவங்க செய்யணும். ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா
இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி இல்லைன்னா மாவட்ட கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டின் பேரில் காம்பிடன்ட் அத்தாரிட்டி தகுதி வாய்ந்த அந்த அதிகார அமைப்பு ஏதாவது ஒரு நடவடிக்கை அதை பதிவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பதிவை கேன்சல் பண்றாங்க, இல்லைன்னா அதை தற்காலிகமாக ரத்து பண்றாங்க அப்படி எல்லாம் உண்டுன்னா அது சம்பந்தமா அப்பீல் பண்றது குறித்து செக்ஷன் 7 சொல்லுது. இந்த இதுல என்னன்னா வித்தின் 30 days அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா வித்தின் 30 daysக்குள்ளால காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு தான் இவங்க என்ன செய்யணும், அப்பீல் பண்ணணும். இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி இந்த அப்பீல் ரிலேட்டடான ரூல் எங்க இருக்குன்னா ரூல் 14ல இருக்குது. இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி இந்த அப்பீலை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணலாம், ஒரு இன்டரிம் ஒரு ஆர்டர் கூட கொடுக்கலாம். அந்த இன்டரிம் ஆர்டரை என்ன செய்யலாம், அந்த முழுமையான முடிவு எடுக்கிறதுக்குள்ளால ஒரு இடைக்கால ஒரு உத்தரவை கொடுக்கலாம். காம்பிடன்ட் அத்தாரிட்டி மேல்முறையீடுகளை வித்தின் 60 days 60 நாட்களுக்குள் என்ன செய்யணும், டிஸ்போஸ் பண்ணணும். அந்த டிஸ்போஸ் பண்ணின அந்த முடிவினுடைய அந்த விவரத்தை 7 நாட்களுக்குள் அந்த மருத்துவ நிறுவனத்துக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த இதுலயும் இந்த அப்பீல்லையும் அங்க சரியில்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அப்பீலேட் அத்தாரிட்டி, அதாவது அப்பீலேட் அத்தாரிட்டிங்கிறது முதல்ல அது யாரு அப்படின்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டி தான், தகுதி வாய்ந்த அந்த அதிகார அமைப்புக்கு தான் கொடுக்கணும். அவங்கதான் மேல்முறையீடுக்கான ஒரு இதாக இருப்பாங்க. அவங்களும் சரியில்லை அப்படின்னு சொன்னா பழையபடி அதுல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல உள்ள அப்பீலேட் அத்தாரிட்டிக்கு என்ன செய்யலாம், கொண்டுட்டு போகலாம். இப்போ அந்த அப்பீலேட் அத்தாரிட்டி இதுல ஒரு சங்கடம் இருக்குது, இதுல ஒரு விதிமுறை மீறல் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தின்படி சிறை தண்டனை கிடையாது, மொத்தமே எல்லாமே அபராதம் தான். அந்த அபராதம் என்பது பண அபராதம், ஃபைனா தான் இருக்கும். அதுல என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பதிவு ரிலேட்டடான பிரச்சனைகளா இருந்துச்சுன்னா 5000 ரூபாய்க்கு நாட் லெஸ் தென் 5000 50,000 வரைக்கும் என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஃபைன் போடலாம். ஒருவேளை இந்த அந்த பதிவு ரிலேட்டடாட்டு பண்ணி அதனுடைய கண்டிஷன்ஸ அந்த கம்ப்ளைன்ஸ் எதுவும் சரி பண்ணல அப்படின்னு சொன்னா அதுக்கும் தண்டனை கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். ஒருவேளை அந்த 5000 ரூபாயை குறைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டா அந்த ஃபைன் அமௌண்ட்டை நீதிமன்றம் ஏதாவது காரணத்தை கருத்தில் கொண்டு அந்த நாட் லெஸ் தென் 5000 அது எல்லாருக்கும் ஜெனரலா உள்ளதுதான், அதை பண்ண முடியுமான்னா பண்ணலாம். ஒருவேளை இதுல என்னென்னதெல்லாம் அந்த அந்த பெனால்டிஸ் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பதிவு ரிலேட்டடானதுக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே நாட் லெஸ் தென் 5000 அப் டு 50,000 வரைக்கும் இருக்குது. அதே போல அந்த கண்டிஷன்ஸ் கம்ப்ளை பண்ணலனாலும் நாட் லெஸ் தென் 5,000 50,000 வரைக்கும் இருக்குது. அதே போல இந்த வேலையை செய்யறதுக்கு காம்பிடன்ட் அத்தாரிட்டியோ இல்லைன்னா அது சம்பந்தமான நபர்களோ வரும்போது அவர்களை இன்ஸ்பெக்ட் பண்ண விடாமலோ அல்லது அவங்களை விசாரணை செய்ய விடாமலோ அவர்களுடைய பணியை தடுத்தால் அந்த அந்த பணியை ஆற்ற விடாமல் தடுக்கும் போது அவங்களுடைய டியூட்டியை நீங்க இது பண்ணீங்கன்னா அவர்களுக்கு 30,000 ரூபாய் வரையிலும், அங்க நாட் லெஸ் தென் கிடையாது, அப் டு 30,000 வரைக்கும் என்ன பண்ண முடியும், தண்டனை கொடுக்க முடியும், பண அபராதம் கொடுக்க முடியும். அதுபோல இந்த சட்டத்தின்படி ஏதாவது தகவல் கேட்கறாங்க, அந்த தகவல் சரியான தகவல்களை கொடுக்கணும். இல்லைன்னா இந்த தகவல் தப்பான தகவலை கொடுத்து அதை சரின்றது மாதிரி அவங்க கொடுத்திருப்பாங்க, இவங்களுடைய ஆய்வின் போது அது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னா அதுக்கும் 30,000 ரூபாய் வரைக்கும் இது. அப்ப இந்த சட்டத்துல என்ன பாத்தீங்கன்னா பதிவு ரிலேட்டடான பிரச்சனை, அடுத்தது பதிவுக்கு பிறகு அதனுடைய நிபந்தனைகளை சரி பண்ணலன்னா பிரச்சனை, இந்த ஆய்வுக்கோ விசாரணைக்கோ வருபவர்களை தடுத்தால் பிரச்சனை, சரியான தகவல்களை கொடுக்கலன்னா தகவல்களை கொடுத்த தகவல் சரி மாதிரி கொடுத்து அது தவறாக கண்டுபிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்ட 4 வகையான அந்த குற்றச்செயல்களுக்கு தண்டனை இதுல இருக்குது. அதுல முதல் 2க்கும் பாத்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 5,000 அப் டு 50,000 வரைக்கும் இருக்குது. மற்ற 2க்கும் 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இந்த குற்றத்தை இது தனிநபர் மீது இருக்கக்கூடியது. ஒருவேளை இது ஒரு கம்பெனியா இருக்குது பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள் எல்லாம் இப்ப கம்பெனிஸ் நிறைய சார்ட்டர்ட் கம்பெனிஸ் தான், நிறைய கம்பெனிஸா தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த கம்பெனிஸ் பேர்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய அந்த பொறுப்பை யாரு வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் அந்த நிறுவனத்துக்கும் அது உண்டு, அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பாளரா இருக்கக்கூடிய அந்த டைரக்டரோ இல்லைன்னா அந்த செக்ரட்டரியோ அதுல யார் பொறுப்பா இருக்கிறாங்களோ அது அவங்களுடைய மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன இருக்கும் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில அவர்களுக்கு இந்த தண்டத்தை கொடுக்கலாம். ஒருவேளை அந்த கம்பெனிஸை பொறுத்தவரையில
அதை நேரடியாக யாரோ ஒரு ஆள் செஞ்சுட்டாங்க. ஆனா கம்பெனிஸ் வந்து அது டியூ கேர்ல தான் செஞ்சாங்க, குட் ஃபெய்த்ல தான் அது நடந்திருக்குது. ஆனா பட் இது ஏதோ தெரியாம அந்த தனிப்பட்ட நபர் தப்பு பண்ணிட்டாருங்கிறத நிரூபித்தால் ஒழிய கம்பெனியும் இதுல லயபிள் தான். அப்ப அந்த கம்பெனி வந்து நான் வந்து இது எங்களுடைய கவனக்குறைவு இல்லை, எங்களுடைய அந்த சங்கடம் இல்லை அப்படின்றது மாதிரி இது பண்ணாங்கன்னா கம்பெனி வந்து அதுல இருந்து வெளியே போயிருவாங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நிறுவனம், கம்பெனினா என்ன, டைரக்டர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய, ஒரு அசோசியேஷன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பல்வேறு நம்ம சட்டங்கள்ல நம்ம பார்த்திருக்கிற அந்த இதுதான். அந்த கம்பெனிங்கிறத பொறுத்தவரையில தனிநபரையும் உள்ளடக்கும், அந்த தனிநபர்களினுடைய அந்த ஒரு கூட்டாண்மையையும் உள்ளடக்கும். அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில அது வந்து பதிவு பண்ணினாலும் சரி, பண்ணாம இருந்தாலும் அவர்களுடைய அந்த மேலாண்மை யார்கிட்ட இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட் யார் நடத்தியிருக்கிறாங்களோ இவங்க எல்லாருமே அதுல பொறுப்புல வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது செக்ஷன் 9. அப்ப அந்த இந்த மாதிரிப்பட்ட செக்ஷன் 8 படியோ 9 படியோ உள்ளவர்களுக்கு ஒரு பிரச்சனைய அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, அந்த விசாரணைக்கு எடுத்துக்கணும்னா நீதிமன்றம் நேரடியா டைரக்ட் காக்னிசன்ஸ் அந்த போலீஸ் இதுல எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. இது வந்து கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் தான். அப்படின்னா நம்ம அந்த 200 CRPC ப்ரொசீஜர் தான். அப்ப இது யார் அதை கம்ப்ளைனண்டா வருவா, டிஃபேக்டோ கம்ப்ளைனண்டா வருவா பாத்தீங்கன்னா அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி. அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டியில அவங்க தான் இதுல பண்ணுவாங்க. இப்ப எங்களுடைய நீதிமன்றங்கள் எல்லாம் காம்பிடன்ட் அத்தாரிட்டி மூலமாக போட்ட வழக்குகள் அது வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் இதுல போயிட்டே இருக்கும். அது வந்து இதுல போலீஸ் இதுல வந்து நேரடியாக என்ன செய்ய முடியாது, FIR போட முடியாது. சோ அது ஒரு 10வது பிரிவு ரொம்ப கவனமா பார்க்கணும். இது வந்து கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் தான். அத கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் எடுக்கிறதுங்கிறது எப்படிங்கிறது நமக்கு வந்து விசாரணை நடைமுறை சட்டத்துல பார்த்துக்க தெரியும். இதுல வந்து போலீஸ் வந்து நேரடியாக எடுக்க முடியாது. அதே போல குட் ஃபெய்த்ல எடுக்கிறதுக்கு வந்து இதுக்கு இம்யூனிட்டி இருக்கா அப்படின்னா இருக்குது. அது செக்ஷன் 11 இருக்குது. அந்த நடவடிக்கை வந்து குட் ஃபெய்த்ல தான் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதுல கிரிமினல் லைபிலிட்டி, பீனல் லைபிலிட்டி வருமானா அது வராது. அதே போல வந்து அந்த ஒரு நல்லெண்ணத்தின் பேர்ல நடவடிக்கை எடுக்கப்பட்ட சில நேரங்கள்ல ஒரு டேமேஜோ ஒரு லாஸோ வந்துச்சுன்னா அதுக்கு வழக்கு தொடுக்க முடியுமானா அதுக்கும் தொடுக்க முடியாது. இது ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதே போல வந்து செக்ஷன் 12 பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மருத்துவ நிறுவனமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்ல என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற அதுக்கு எல்லாத்துக்குமே காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டி. அப்ப இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டியோ இல்லைன்னா அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டியின் பேர்ல இருக்கக்கூடிய நபர்களோ எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த வேலையை செய்யும் பட்சத்தில் அவர்கள் வந்து பப்ளிக் சர்வெண்ட் என்று கருதப்படுவார்கள். அந்த பொது ஊழியர் என்கிற அந்த ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு வருதுங்கிறத செக்ஷன் 13 சொல்லுது. செக்ஷன் 14 பொறுத்தவரையில அந்த ரூல் மேக்கிங் பவரை பொறுத்தவரையில இதுக்கு வந்து அரசு அப்படின்னு இதுல சொன்னதுனாலதான் அங்க நமக்கு வந்து 2ல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அரசுன்னா யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, மாநில அரசு. அப்ப இந்த ரூல் மேக்கிங் பவர் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாநில அரசுக்கு இருக்கிறது. அதே போல அந்த டிஃபிகல்டிஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கான அந்த அதிகாரம் யாருகிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு இருக்கிறது. அந்த அரசு ஆணை மூலமாகவோ அல்லது நோட்டிபிகேஷன் மூலமாகவோ இந்த சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா அவைகளை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு கால வரையறை என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 ஆண்டு வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா 2018 இதை நம்ம வந்து திருத்தம் பண்ணி ரீடிசைன் பண்ணியிருக்கிறோம். அதனால 2020 வரைக்கும். அதனால அந்த செக்ஷன் 15க்கான அந்த இது வந்து இப்போதைக்கு நமக்கு வராது. இதுதான் இந்த சட்டத்தினுடைய நடைமுறை. இந்த 15 பிரிவுகளை கொண்ட இந்த சட்டம் 14 ரூல்களோடும் விதிகளோடும் 2 அனெக்ஷரோடும், அந்த 1 அனெக்ஷர் அந்த 2 அனெக்ஷர்லயும் எல்லாமே விவரமான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அந்த ஃபார்ம்ல இருந்து எல்லாமே அதுக்குள்ளால இருக்குது. இதை கொஞ்சம் கவனமா படிங்க. இன்டர்வியூல கூட இது மாதிரிப்பட்ட கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல ஏதாவது நான் சொன்னதுல புரியலன்னா மட்டும் கேளுங்க. கிளாஸ் ரொம்ப அருமையா சார். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.